ஸோ வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a class may have several methods but at least one method is unimplemented. It's a rule. எல்லாமே ரூல் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனைத்துமே ரூல் தான். a class may have several methods but at least one method is unimplemented. அப்போ இந்த ரூல் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இப்போ நான் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம எழுதுவோம், இது பப்ளிக் கிளாஸ் எனக்கு வேணாம், இதெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது, பேசுவோம் நிறையா. இப்போ கிளாஸ் சாம்பிள் ஆர் ஏதோ ஒன்று சாம்பிள்னே வைப்போம் எப்பயும் போல். ஓகே, கிளாஸ் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். இதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்குது, இருந்துட்டு போகட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். மெத்தட் எழுதுகிறப்ப இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டோன்னா இட்ஸ் இம்ப்ளிமெண்டட்னு அர்த்தம். த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு, த ஃபங்க்ஷன் வாஸ் டிஃபைன்டுன்னு அர்த்தம். இட் ஒன்ட் பாதர் வெதர் யூ ஆர் கோயிங் டு ரைட் த லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் நாட். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடிங் எழுதலை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஆர்கிடெக்சர் டஸ் நாட் ஒரி அபவுட் தட் ஆல்சோ. பட் இந்த இடத்துல நீ வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட். பட் இங்கே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நான் இதை வந்து இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இட்ஸ் டிக்ளரேஷன் அர்த்தம். அட்லீஸ்ட் ஒன் மெத்தட் இஸ் அன்இம்ப்ளிமெண்டட், திஸ் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். புரியுதுங்களா? ஸோ அதே வந்து இந்த செமிகோலன் எடுத்துட்டு இப்படி போட்டோன்னா இட்ஸ் இம்ப்ளிமெண்டட், ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு. இட் ஒன்ட் வெரி அபவுட் வாட் த டேட்டா வில் பி ஆடட். அந்த லாஜிக் பற்றி எனக்கு இல்லை. ஆர்கிடெக்சரில் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நான் இந்த ப்ராக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இதை நான் இந்த லெவல்லையே நான் இந்த ப்ராஜெக்ட் எழுதுகிறேன். சாம்பிள் ஓபிஜே ஈக்குவலன் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஒரு எரர் வரும். அந்த எரர் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்க. எரர் மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றான். இந்த எரர் என்ன? ஃபர்ஸ்ட் லெவல் எரர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் மெத்தட் பாடி, மிஸ்ஸிங் மெத்தட் பாடி தான் நான் சொல்லிட்டேன். மெத்தட் பாடின்றது இது போட்டால் அந்த எரர் போயிடும். பாருங்க, இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஜாவாசி டெமோ ஏபிஎஸ். இப்போ எனக்கு எரரே கிடையாது. ஆனால் நான் இதை வந்து மிஸ்ஸிங் மெத்தட் பாடி அப்படின்னு இருக்கப்ப இது எரர், இது எரர். மிஸ்ஸிங் மெத்தட் பாடி ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு தெளிவாக அவன் சொல்லிடுறான். நான் மிஸ்ஸிங் மெத்தட் பாடினா பாடி அந்த கர்லி பிராக்கெட் போட்டேன்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஐம் கோயிங் டு வயலேட் த ரூல்ஸ். ஐம் நாட் கோயிங் டு டேஸ்ட் வாட் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட். நான் அப்போ அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறேன், ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட்ன்றான். ரூல் புரியுதா? ஆர் டிக்ளேர் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐம் கோயிங் டு டிக்ளேர் திஸ் மெத்தட் ஆஸ் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த மெத்தட் என்னன்னு சொல்கிறேன்? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் தெரியுமா சொல்லுவான்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, அது ஓவர் ரைட் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்னொரு எரர் என்ன தெரியுமா சொல்லுவான்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேனாட் இன்ஸ்டன்ஷியேட் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறான்? சாம்பிள் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர் ரைட் த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றோம். நான் சொன்ன எரர் வந்துருச்சா? அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்றது என்ன? இட் ஷுட் பி ஓவர் ரைட். இட் ஷுட் பி ஓவர் ரைட். அப்போ நான் ஓவர் ரைட்னா என்னன்னு சொன்னேன்? சாம்பிள் 1 எக்ஸ்டென்ஸ் சாம்பிள். கரெக்டா? இப்போ சாம்பிள் 1ஓட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் எடுத்துக்கிறேன், இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த அப்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, இதை நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ அதற்கு முன்னால் இந்த ஒன்ஸ் இஃப் த கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஒரு கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸுக்குமே என்னன்னு சொல்லணும்? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிளாஸுக்கும் டைட்டில் என்ன பண்ணுறேன் நான்? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிடணும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கப்ப பாருங்கள், இந்த டிஸ்பிளேல ஒரு எரர் காட்டிகிட்டே இருந்தான்ல, போயிட்டான் பாருங்கள். abstract class means that இந்த கிளாஸ்ல ஒரு unimplemented method இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மெத்தடை கண்டிப்பா நீ ஓவர்ரைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம்.
இப்போ திருப்பியும் ரன் பண்ணுறேன். என்ன சொல்கிறான்? சாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் cannot be instantiated. அடுத்த எரர் சொல்லிட்டானா? நீ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நீ என்ன பண்ணலாம்? இன்ஸ்டன்ஷியேட் பண்ணவே முடியாது. நான் பாருங்க இங்கே சாம்பிளை தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க சாம்பிள்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தானே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நீ இன்ஸ்டன்ஷியேட்டே பண்ண முடியாது. புரியுதுங்களா? என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரியுதா? சரி, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்ல. சாம்பிள் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அந்த எரரும் போயிடுச்சா? நவ் லிசன். பாருங்க, சாம்பிள் 1 இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் டஸ் நாட் ஓவர்ரைட் த டிஸ்பிளே அப்படின்றான். சாம்பிள் 1க்கு இன்ஸ்டன்ஷியேட் பண்ணோன்னு என்ன சொல்றான்னா, இந்த சாம்பிள் 1 இட்ஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட். ஏன் அப்படின்னா இந்த மெத்தடை நீ ஓவர்ரைட் பண்ணல அப்படின்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஓவர்ரைட் பண்ணுறேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஓவர்ரைட் பண்ணுறேன். நான் உள்ள லாஜிக் என்ன எழுதுறேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை எனக்கு, நான் ஓவர்ரைட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இது ஓவர்ரைட் பண்ண உடனே என்ன பண்ணுறான்னா, நான் இப்போ எரர் பாருங்க, இப்போ எந்த எரருமே வராது பாருங்க. எந்த எரருமே வராது. நவ் மை திங் இஸ் ஓவர். hope you understand. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் மிக முக்கியமான ஒரு விஷயம், யூ மே ஹாவ் எனி நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். பாருங்க, எனி நம்பர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே டிஸ்பிளே 1 வைக்கிறேன், டிஸ்பிளே 2 வைக்கிறேன், டிஸ்பிளே 3ன்னு வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நான் டிஸ்பிளே 1 வந்து நான் இங்கே வந்து ஓவர்ரைட் பண்ணிட்டேன், டிஸ்பிளே 1 ஓவர்ரைட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 3 அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் இருக்குது, நீ அதை வந்து ஓவர்ரைட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அந்த எரர் வந்துட்டே இருக்கும். பாருங்க, வந்துடுச்சா? டிஸ்பிளே 3 ஓவர்ரைட் பண்ணலான்றான். உடனே நான் என்ன பண்ணுறேன், அந்த மெத்தடை நான் இங்கே என்ன பண்ணுறேன், அட் ஓவர்ரைட் பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே 3 தானே சொன்னா, டிஸ்பிளே 3 போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். எகெயின் நான் கிளியர் பண்ணல, அப்படியே ரன் பண்ணுறேன். டிஸ்பிளே 2 இஸ் நாட் ஓவர்ரைட் அப்படின்னு சொல்கிறான். புரியுதுங்களா? உடனே நான் என்ன பண்ணுறேன், அதையும் ஓவர்ரைட் பண்ணுறேன், அதையும் டெக்கரேட்டர் போடுறது இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், பட் போடுங்க நல்லது, ஓகேவா? டிஸ்பிளே 2. அப்போ ஒரு கிளாஸில் எவ்வளோ மெத்தட்ஸ் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அது அத்தனையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர்ரைட் பண்ணிடணும். இப்போ தான் அந்த எரர் வந்து போகும். போயிடுச்சா? அந்த எரர் போயிடுச்சா? சப்போஸ் இங்கே நீங்கள் இந்த டிஸ்பிளே 1 வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வாங்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஸ்ட்ரிங் வாங்கிடும். நீ ஸ்ட்ரிங் வாங்கி நீ அப்பர் கேஸ் மாற்றினா, லோயர் கேஸ் மாற்றினா, ட்ரிம் பண்ணா, ஸ்ட்ரிப் பண்ணா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. த லாஜிக் இஸ் யுவர்ஸ், பட் கண்டிப்பாக நீ ஸ்ட்ரிங் வாங்கி ஆகணும். புரியுதா? புரியலீங்களா? கண்டிப்பா நீ ஸ்ட்ரிங் வாங்கி ஆகணும். டிஸ்பிளே 1னா கண்டிப்பா நீங்க இங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங் வாங்கி ஆகணும். ஸ்ட்ரிங் வாங்கினா மட்டும்தான் முடியும், வேலை முடியும், இல்லைன்னா முடியாது. புரியுதுங்களா? பாருங்க, அமைதியாயிட்டானா? இங்கே நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஒரு விஷயம் இல்லை. எஸ் டாட் 2 அப்பர் கேஸ் கூட பண்ணலாம், எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே லாஜிக் எனக்கு பற்றி பிரச்சனை இல்லை, பட் ஆர்கிடெக்சர்லாம் வந்து இது எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான், இது எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான். புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்னன்னு புரியுதா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்னா என்ன? திஸ் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஏன்னா உங்கள் கோர் கன்ஸ்ட்ரக்ஷனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இஃப் யூ ஆர் குட் இன் த ஆர்கிடெக்சர், யூ ஆர் த பெஸ்ட் recipient ஆஃப் த மெத்தட்ஸ் which was already created by the Java community, Java developer team.
அவங்க மெத்தட்ஸ் எல்லாம் நீ யூஸ் பண்ண போற. யூ ஷுட் நோ வாட் ஆர் ஆல் த மெத்தட்ஸ் அவைலபிள் இன் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் த பேராமீட்டர்ஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி மெத்தட் இஸ் கோயிங் டு டேக். நீங்க இந்த இதுதான் மெத்தடு, இதுதான் பேராமீட்டர்ஸ், இது தெரிஞ்சா போதும், ஜாவா கத்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ரைட், தேங்க்யூ. இது ப்ரோட்டோடைப் நான் கொடுத்துட்டேன். இதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் அடுத்தது பார்ப்போம்.